Hi student, welcome to Rethi channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Chapter 1 Relations and Functions. அதில் எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம்மு பார்க்க போகிறோம். இப்போ சம் என்னன்னு படிச்சிடலாம். Let x is equal to set of 3, 4, 6, 8. Determine the relation R is equal to set of x, f of x such that x belongs to x, f of x is equal to x square plus 1 is a function from x to n ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கேபிட்டல் எக்ஸ் கொடுத்து அவங்க செட்டு கொடுத்துருக்காங்க 3, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேபிட்டல் எக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல அதோட உறுப்பு தான் வந்துட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். சரியா, பிலாங்ஸ் டுனா உறுப்புன்னு அர்த்தம். அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரிலேஷன் வந்து எக்ஸ் டு என்னோடைய ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க சம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 3, 4, 6, 8ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம ஆர் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸு such that x belongs to capital X, f of x is equal to x square plus 1. ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க f of x அப்படிங்கிறது x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த f of xல நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ f of x is equal to x square plus 1 இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா x is equal to நம்ம 3ன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ 3ன்னு நம்ம போட்டோம்னா f of x அப்படிங்கிறது நம்ம இங்கே என்னென்னு போடுறோம் 3ன்னு வந்துடும். அப்போ x ஸ்கொயருங்கிற இடத்துல 3 ஸ்கொயர்னு வந்துடும் ப்ளஸ் 1. அப்போ என்ன வரும் 3 × 3 9ன்னு வந்துடும் ப்ளஸ் 1 வந்து 1 ஆட் பண்ணால் 10ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். 4ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் வந்துட்டு 4ன்னு போட்டோம்னா அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ 16 ப்ளஸ் 1 என்னென்ன வரும் 17ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு அப்ளை பண்ணுனா f of 6 is equal to 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். அப்போ 6 ஸ்கொயர் என்ன வரும் 6 × 6 36 ப்ளஸ் 1ன்னு வந்தால் அப்போ 37ன்னு வந்துடும். அடுத்தது இஃப் x is equal to 8ன்னு அப்ளை பண்ணணும்னா அப்போ f of x என்ன வரும் 8ன்னு வந்துடும். இப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ 8 × 8 64ன்னு வந்துடும் ப்ளஸ் 1. அப்போ என்ன வரும் 65. ஓகேவா? இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ரிலேஷன் எழுதிடலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸுக்கு பதில் நம்ம 3ன்னு அப்ளை பண்ணுறப்ப 10ன்னு கிடைக்குது. அப்போ 3, 10ன்னு போடுறோம். அப்புறம் 4ன்னு அப்ளை பண்ணுறப்ப 17 கிடைக்குது. அப்புறம் 6ன்னு அப்ளை பண்ணுறப்ப 37 கிடைக்குது. அப்புறம் 8ன்னு அப்ளை பண்ணுறப்ப 65 கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதை நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ வந்து ஆரோ டயக்ராம் போடுறோம். இப்போது ஆரோ டயக்ராம் நம்ம போட்டாச்சு. இப்போ இது எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஷினில் எக்ஸ் டு என்னன்னு கொடுத்ததுனால இது என்னன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்குது 3 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. அதுக்கப்புறம் என்னங்கிறது என்ன நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
அப்போ 1 2ன்னு போட்டுட்டு நம்ம என்னங்க கிடைச்சிருக்கோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்புறம் டிட்டோ வச்சுக்கிட்டு 1 2ன்னு போட்டு டிட்டோ வச்சு 10ன்னு எழுதியாச்சு. அப்புறம் டிட்டோ வச்சு நம்ம என்ன 17 எழுதியாச்சு. கண்டுபிடிச்சது தான் நம்ம எழுதுகிறோம். அடுத்து டிட்டோ வச்சு நம்ம என்ன செய்கிறோம் 37 எழுதிக்கிறோம். அடுத்த டிட்டோ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் 65ன்னு எழுதிக்கிறோம். அடுத்த டிட்டோ வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்லேருந்து எண்ணுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மேப் பண்ணுறோம். அப்போ 3லேருந்து 10க்கு மேப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 4லேருந்து 17க்கு மேப் பண்ணுறோம். அடுத்தது 6லேருந்து 37க்கு மேப் பண்ணுறோம். அடுத்தது 8லேருந்து 65க்கு மேப் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃபைனலாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்க x2nக்கு இது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னது ஃபங்க்ஷன் தான். ஏன் அப்படின்னா டொமைனில் உள்ள ஆல் எலமெண்ட்ஸுக்கு கோடொமைனில் என்ன இருக்குது யூனிக் இமேஜ் இருக்குது. அதாவது 3க்கு 10 4க்கு 17 6க்கு 37 8க்கு 65ன்னு. அப்போ ஃபைனலாக நம்ம என்னது இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு எழுதுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும் all the elements in domain have unique image in codomain. கோடொமைன் எழுதியாச்சு. அப்புறம் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் therefore it is a function. இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது ஆல் த எலமெண்ட்ஸ் இன் டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் என்ன இருக்குது ஹாவ் யூனிக் இமேஜ் இன் கோடொமைனில் யூனிக் இமேஜ் இருக்குது. அதனால் இது என்னது ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.